வணக்கம் சகோஸ். நம்மள நெறைய பேரு கவர்மெண்ட் அண்ட் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நெறைய நம்ம மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம். அந்த மாரி மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எக்ஸாமுக்குரிய கிளாரிட்டியும், கான்ஃபிடன்ஸும் கிடைச்சிரும். ஆ ஸோ அந்த மாரி மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு நெறைய ஆப் இருந்தாலும், ஜெமினில வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த மாரி மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபைடா நமக்குன்னு ஏத்த மாரி அந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணலாம். லைக் நம்ம வந்து இப்போ நம்ம ஜேஇ எக்ஸாம் எழுத போறோம்னா அதில் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு வந்து வேரியன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து பிசிக்ஸ்ல வீக்காக இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டினை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெமினிக்குள்ள போயிட்டு கண்டக்ட் அ ஜேஇ மார்க் டெஸ்ட் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். அது ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கு. அதுக்கு ஈச்சுக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்து டோட்டலா 3 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி 3 பார்ட்டா கொடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போ மேக்ஸ் போட்டேன்னா ஸோ அது வந்து சில ஆப்ஷன்ஸ் கேட்குது. லைக் செட் டைம் லிமிட் ஃபார் யூவர் டெஸ்ட் அண்ட் ஷோ டைம் ரிமைனிங். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹிண்ட்ஸ் கேட்கலாமா இல்லை கரெக்ட் ஆன்சர்ஸ் காட்டலாமான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ நான் அதுக்கெல்லாம் எதுவும் நான் கொடுக்காம வெறும் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. இது ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸா இருக்கு. என்னால எனக்கு இதுல சால்வ் பண்ணது தெரியல. ஸோ நான் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ நான் டெஸ்ட்டை முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் 3 நிமிஷத்துல டெஸ்ட்டை முடிச்சிட்டேன். இப்போ நான் சப்மிட் பண்ண போறேன். எஸ் சப்மிட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு 10 மார்க் எடுத்திருக்கேன். எந்தெந்த இதில் கரெக்டான ஆன்சர் நான் பண்ணியிருக்கேன், எந்தெந்த கான்செப்ட்ல நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்றதையும் காட்டுது. ஸோ நம்ம எதுல வீக்கா இருக்கமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஈக்குவல் என்ன என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்த்துக்கலாம். நம்ம ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டும். ஸோ இவ்வளோதான். இது வந்து ஜேஇ மாதிரி எக்ஸாம்க்கு இருக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ரெடி ஆகிறவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு வந்து இதே மாதிரி தான் எஸ்எஸ்சி படிக்கிறான். அவன் வந்து ஜெமினி யூஸ் பண்ணி மார்க் டெஸ்ட்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து அவன் சொன்னான், இதில் கொடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, ஆஹ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லடா, கொஞ்சம் எப்படி சொல்றது, இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மளால வந்து இதை ரெடி பண்ண முடியாதுன்னா, ஸோ நான் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்களா. ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு இப்போ நீங்க இப்போ டிஎன்பிசி எழுத போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி முந்தின வருஷம் ஒரு 5 வருஷம் பேப்பரை வந்து எடுத்து இதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். ஃபீட் பண்ணிட்டு அந்த அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் வந்து நீங்க மார்க் டெஸ்ட் மாதிரி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிஎன்பிசியோட 2025 கொஸ்டினை வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்குறேன். அப்போ வந்து இதுல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீ கேட்கணும். நான் இப்போதைக்கு டைம் பீங்னால ஒரு 10 கொஸ்டின் மட்டும் கேட்குற மாதிரி நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கணும்னா கூட நீங்க வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் 30 மினிட்ஸ் இந்த டெஸ்ட் இருக்கணும், 15 மினிட்ஸ் இந்த டெஸ்ட் இருக்கணும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து அந்த டைம் டைம் டியூரேஷன் வந்து ஒரு 1 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் 1 நிமிஷத்துல அந்த 10 கொஸ்டினையும் முடிக்கணும். ஸோ நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஜெமினி வந்து அவுட்புட் கொடுத்துட்டாப்ல. நம்ம ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ எதுவுமே தெரியாத கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமரும் இல்லை. ஸோ அதை நான் அதில் ஆட் பண்ண சொன்னேன், ஆனால் ஆட் பண்ணல. ஸோ நம்ம இப்படி உங்களுக்கு ஆட் ஆகலைன்னா திரும்பி நீங்கள் அகைன் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் இந்த பேசிக்காக இப்படி தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு. இப்போ இதெல்லாம் பாருங்க, நான் வந்து கிளிக் பண்ணோன்னா அந்த ஆன்சர் காமிச்சிருச்சு. ஆனால் ஜேஇ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்
அந்த ப்ராம்ப்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் குடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதுல வந்து 2 மார்க் எடுத்திருக்கேன். 10க்கு. எவ்வளோ கரெக்ட்டா, எவ்வளோ தப்புன்னு சொல்லி காட்டுது. ஸோ என் பெர்ஃபார்மன்ஸ நான் இதுல மூலியமா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எது எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி மாரி குடுத்துருக்கு. ஸோ இத வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஜெமினி யூஸ் பண்ணி எப்படி மார்க் டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துருக்கோம். நீங்க இப்ப வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ்டா மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல திருத்திப்பேன். தேங்க் யூ.